பாராளுமன்றத்தில் வாய் தவறி சொல்லிய ஒரு வார்த்தையின் மூலமாக மோடிக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். மோடி எதை நினைத்தாரோ அதற்கு எதிரான ஒரு விளைவை அவரும் அவருடைய கட்சியும் இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபர் இந்தியாவில் வந்திருக்கிறார். வந்த இடத்துல அவருக்கு இருமல், டெல்லியில் இருக்கிறதுனால இருமல். உலகிலேயே அதிகமான காற்று மாசுபாடுடைய நகரமாக மோடியினுடைய ஆட்சியில் டெல்லி மாறி இருக்கிறது. விளைவு, ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபர் டெல்லிக்கு வருகிறார், அவருக்கு மூச்சு முட்டல், இருமல் இப்படிங்கிற செய்திகள் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இதுதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம். இதை பற்றி பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்துவதற்கு மோடியோ அமித்ஷாவோ தயாராக இல்லை. ஆனால் இந்த குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடரை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால், உங்களுக்கு நன்றாக தெரியும், மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் தாங்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல். எப்படி கையில் எடுக்கிறார்கள்? வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடலை இந்தியாவை ஜவஹர்லால் நேரு பிளவுபடுத்தியதை மாதிரி அந்த பாடலையும் சுக்கு நூறாக உடைத்து அவர்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வைத்து விட்டார். இதன் மூலம் மிகப்பெரிய துரோகத்தை ஜவஹர்லால் நேரு செய்துவிட்டார் என்று சொன்னார் என்பது ஏற்கனவே நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியினுடைய ஆனந்த மடம் நாவலில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பக்கிம் சந்திர சாட்டர்ஜியை பாராளுமன்றத்தில் மோடி பேசும்போது பக்கிம் தா என்று சொல்கிறார். இந்த பக்கிம் தா என்றால் வங்காள மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு சமமானவர்களை அல்லது தனக்கு வேண்டியவர்களை கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தை பக்கிம் தா என்பது. இவர் பக்கிம் தா அப்படின்னு சொல்லும் போதே பின்னால் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லாங்க, பக்கிம் தான்னு சொல்லாத, பக்கிம் பாபு என்று சொல். பக்கிம் பாபு என்றால் அறிவில் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மேற்கு வங்கத்தில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பது நமக்கு பாரதியார் மாதிரி. அந்த அளவிற்கு அவர் அங்கே மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அவரை தனக்கு சரிசமமானவராக பக்கிம் தா என்று மோடி சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கு மேற்கு வங்க மக்களிடம் ஒரு மிகப்பெரிய கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இந்த ஆனந்த மடத்தில் வரக்கூடிய வந்தே மாதரம் என்கிற பாடலை வைத்து எப்படியாவது அங்கு ஒரு பிளவுவாத அரசியல், மதவெறி அரசியலை தூண்டிவிட்டு குளிர்காயலாம் என்று காத்து கொண்டிருந்த மோடிக்கு எதிராக மேற்கு வங்க மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி உட்பட பல பேர் இதற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர்னு ஒருத்தன் உங்களுக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். அவன் வந்தே மாதரம் பாடலை பற்றி அவன் பேசு